எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் இன்னும் ஒரு வீடியோ இருக்குது. மொத்தம் 9 டெஸ்ட்டு. அதில் தற்போது 8வது டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 50 வினாக்கள், 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். செங்கோ அகாடமி யூடியூப் சேனல். ஒவ்வொரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுங்க. முதல் கேள்வி, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. நற்றிணை. அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து. அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து. உதாரணத்துக்கு இங்கு, இவை, இது, இந்த மாதிரி வரும். அதனால் இது அண்மை சுட்டுக்குரியது. அடுத்து, மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. இதுக்கு சரியான விடை ஏ. பாருங்க, இந்த கேள்வி ஜிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கிய, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஞாபகம் வச்சுங்க. ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார். அடுத்து, காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? இது எல்லோருக்குமே தெரியும், திருக்குறள். திருக்குறள். இதில் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அறம், பொருள், இன்பம் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. அறம் 4 இயல், பொருள் 3 இயல், இன்பம் 2 இயல். ஸோ இந்த மாதிரி, அதே மாதிரி அறத்துக்கு 38 அதிகாரம், பொருட்பாலுக்கு 70 அதிகாரம், இன்பத்துப்பாலுக்கு 25 அதிகாரம். ஆக மொத்தம் 133 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல். மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. அடுத்து, காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் அமைந்துள்ளது. மதுரை. வேலுநாச்சியாரின் காலம். வேலுநாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. அடுத்து, கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? 2. கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான். லெபனான். அடுத்து, மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவ தீவு. தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் பி. 36 ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றினர் என்பது தவறு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா. சில கேள்விகள் ரிப்பீட்டடாக வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடி மீண்டும் மீண்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸு, அதாவது இந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, 13வது கேள்வி, அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. இப்பாடலில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுக. இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி. சோம்பல் எனும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல்? சுறுசுறுப்பு. இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிறாங்க. முடியரசனின் இயற்பெயர்? முடியரசன். துரைராசு. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். உரைக்கின்றான். பாருங்க, உரை. அடுத்து, பொறுத்துக. இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. எதிர்ச்சொல்லு அணுகுனா விலகு.
ஐயம் தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. ஆப்ஷன் சி. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் டி. பறவைகள் பற்றி ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டார் என்பது தவறு. டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர். இவர் பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி. டாக்டர் சலீம் அலி இவர் தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். டாக்டர் சலீம் அலி நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீர். கழுத்தில் சூடுவது, கழுத்தில் சூடுவது தார். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, ஞாயிறு. தொன்மை எனும் சொல்லின் பொருள், தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை, பழமை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா உலகம், உலகத்துக்கு வேற பொருள் ஞாலம். அதே மாதிரி பார். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு உலகத்துக்கு உண்டான சொல்பொருள் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி, துருவ பகுதி. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர், கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். உங்களுக்கு என்ன கேள்வினா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். தவறு. பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். சரி. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே கேட்டேன் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது தான் நிறைய கேள்விகள் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுவீங்க. அல்லது நம்ம வீடியோஸை பார்க்கும்போது இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கமுகு மரத்தின் இலை பெயர் என்ன? கமுகு மரத்தின் இலை பெயர் கூந்தல், கூந்தல். அடுத்து பாருங்க, காந்தியடிகள் அதாவது தமிழ்நாடு வந்தபோது அவரை பற்றியதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான விடை 32க்கு ஆப்ஷன் சி. இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார், குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது குடும்ப விளக்கு, குடும்ப விளக்கு. மீதிலாம் பாருங்க, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி, இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நடத்திய இதழ்கள். அடுத்து 5 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து, 5 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எழுத்து ரூ. அப்போ நீங்கள் 0லிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அதற்குரிய தமிழ் எண்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? இதுக்கு சரியான விடை கலீலியோ, கலீலியோ. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ம் கலந்தது உலகம் எனும் அறிவியல் உண்மையை கூறும் நூல். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ம் கலந்தது உலகம் எனும் அறிவியல் உண்மையை கூறும் நூல்.
இதுக்கு சரியான விடை தொல்காப்பியம். நல்லா வச்சுங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் தொல்காப்பியம். தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்கள் 12, குறில் 5, நெடில் 7. அப்போ 7 எழுத்துக்கள். அடுத்து 38வது கேள்வி. சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும்? இதுக்கு சரியான விடை 14 நாட்கள். 14 நாட்கள். உலக சிட்டுக்குருவிகள் தினம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 20. முதல் எழுத்துக்கள் எத்தனை? முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18, இவை இரண்டும் சேர்ந்த 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். அடுத்து இந்த பொறுத்துக அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதாவது இந்த தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இந்த சொற்கள் இடம்பெற்ற நூல்கள். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. தமிழ்னா தொல்காப்பியம், தமிழ்நாடு சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம், தமிழன் அப்பர் தேவாரம். தமிழை பல விதங்களில் போற்றியவர். தமிழை பல விதங்களில் போற்றியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசினை பெற்று தந்தவர். இது எல்லாருக்குமே தெரியும், சர் சி.வி. ராமன். சர் சி.வி. ராமன். அடுத்து பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஸ் நிலை உண்டு. எத்தனை நிலைகள்? பூப்பது முதல் காய்ப்பது வரை 7 நிலைகள். 7 நிலைகள் உண்டு. அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. இதுக்கு தவறானது ஆப்ஷன் சி. கம்பன் இயற்றிய தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கின்றன என்பது தவறானது. மீதியெல்லாம் பாருங்க. பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்திய நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அடுத்து காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னை மரம் வேண்டும் என்கிறார்? இதுக்கு சரியான விடை 10, 12. அடுத்து உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்றவர். உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்றவர் கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதுக்கு கூற்று 1 மட்டும் சரி. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. மீதி 2மே தவறு. அடுத்து 49க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயர் உண்டு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத்தமிழ். அப்போ இயல் தமிழ்னா என்ன, இசைத்தமிழ்னா என்ன, நாடகத்தமிழ்னா என்ன? சில சமயம் இதையே உங்களுக்கு 1 மார்க்கை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி பொறுத்துக. ஆப்ஷன் சி. காணி நிலம் பாரதியார், கனிச்சாறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு. முத்து, ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இதில் மொத்தம் 50 வினாக்கள் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்தோம். இந்த சேனல் முழுக்க முழுக்க ஃப்ரீ கோச்சிங். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.